சங்க காலத்தின் தெற்கு திசையில் நிலவிய பாண்டியர் பேரரசு ஒரு மாபெரும் ஒளியின் குரலாக இருந்தது. அதன் நிலம் கடலின் மணலுடன் கலந்த முத்து போல வளர்ந்தது. மதுரையின் மையத்தில் ஒலித்த சங்கீதம் வானத்தையும் நிலத்தையும் இணைத்தது. அந்த நகரம் அறிவின் ஆலயம், வாணிகத்தின் நகர், ஆன்மீகத்தின் தளமாக இருந்தது. பாண்டியர்கள் கடல்சார் வாணிகத்தில் வல்லவர்கள். தங்கள் கடற்படை வழியாக எகிப்து, ரோமா, சீனா போன்ற நாடுகளுடன் வாணிகம் செய்தனர். அவர்களின் முத்து பரிமாற்றங்கள், அவர்களின் சீரிய கலைப்பண்பு அனைத்தும் உலகின் நினைவகத்தில் திருக்கின்றன. மதுரையின் தெருக்களில் நடனமாடிய தேவதைகள் தம் மணிமேகலையின் நிழலில் இசையின் வண்ணங்களை உதிர்த்தனர். அந்த காலத்தில் பாண்டியர் மன்னர்கள் தங்கள் அரண்மனைகளில் அரசியல் அறிவையும் ஆன்மீக பரம்பரையையும் இணைத்து ஆட்சி செய்தனர். அவர்களது திண்ணையில் கவிஞர்களும் தத்துவ ஞானிகளும் ஒன்றாக அமர்ந்து தமிழின் பெருமையை பேசினர். அவர்களின் குரலில் நாகரிகத்தின் ஒலி எழுந்தது. அவர்கள் உருவாக்கிய மொழி மதுரையின் காற்றிலும் கலந்தது. அந்த ஒலி இன்றும் சோழ மலைகளில் ஒலிக்கிறது. நெடுங்காலமாய் கடலின் அலைகள் அந்த பேரரசின் பெருமையை பாடுகின்றன. பாண்டியர் பேரரசின் தெய்வீக சின்னமாக மீனாட்சி அம்மன் ஆலயம் உயர்ந்தது. அந்த ஆலயத்தின் கலைநயம் அந்தக் காலத்தின் உச்சத்தை வெளிப்படுத்தியது. ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை பேசுகிறது. ஒவ்வொரு தூணும் ஒரு யுகத்தின் நினைவாக நிற்கிறது. அந்த கோயிலின் நிழலில் அரசின் மரபும் மக்களின் ஆன்மீக உணர்வும் இணைந்தன. பாண்டியர்கள் தங்கள் மக்களை வணிகத்தில், கல்வியில் மற்றும் கலைகளில் வளர்த்தனர். அவர்கள் ஆட்சி கருணையுடனும் நாணத்துடனும் அமைந்தது. அவர்களின் அரசியல் தத்துவம் மனிதநேயத்தின் அடிப்படையில் இருந்தது. அதனால்தான் அந்த பேரரசு நீண்ட காலம் செழித்து விளங்கியது. மதுரையின் மார்க்கெட்டுகளில் மசாலா வாசனை பரவியது. வணிகர்கள் பல மொழிகளில் பேசியும் தமிழை மதித்தும் இருந்தனர். அந்த நகரம் உலகின் பல கலாச்சாரங்களின் இணைப்போக் களமாக இருந்தது. பாண்டிய மன்னர்கள் தங்கள் ஆட்சியில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். கற்பகம் மலர்ந்த பாடசாலைகளில் தமிழ் இலக்கியம், தத்துவம், இசை ஆகியவை கற்பிக்கப்பட்டன. அந்த காலத்தில் உருவான சங்க இலக்கியங்கள் பாண்டிய மன்னர்களின் ஆதரவால் வளர்ந்தன. அந்த கவிதைகளில் அவர்களின் பெருமையும் பேரரசின் மரபும் பிரதிபலிக்கின்றன. பாண்டிய மன்னர்கள் தங்கள் அரசாங்கத்தை தெய்வீக கடமையாகக் கொண்டனர். அவர்கள் தங்கள் மக்கள் நலனில் முழுமையாக ஈடுபட்டனர். அந்த அரசின் அமைப்பில் நீதிமன்றங்களும் அறிவாளிகளும் சமத்துவத்தையும் ஒழுக்கத்தையும் பேணினர். அவர்களின் நீதியமைப்பு கடவுளின் சத்தியத்தை பிரதிபலித்தது. அந்த நீதியில் எந்தவித பாகுபாடும் இல்லை. மக்கள் தங்கள் அரசரை தெய்வம் போல மதித்தனர். ஏனெனில் அவர் தங்கள் உயிரோடு இணைந்தவர். பாண்டிய மன்னர்கள் தங்கள் இராணுவத்தை வலிமையாக்கி தங்கள் எல்லைகளை பாதுகாத்தனர். ஆனால் அவர்கள் போர் செய்வதற்கு முன் எப்போதும் சமாதானத்தை நாடினர். அவர்களின் இராணுவம் ஒழுக்கம், கட்டுப்பாடு மற்றும் பாரவத்தின் அடிப்படையில் இருந்தது. பாண்டிய வீரர்கள் தங்கள் தாய்நாட்டை உயிரைப் போல் நேசித்தனர். அவர்களின் வாழ்வோ ஒரு அடியிலும் தாய்மண் மனம் கலந்திருந்தது. அந்த வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து நாட்டை காப்பாற்றினர். அந்த வீரத்தையும் அந்த தியாகத்தையும் பாண்டியர் பேரரசின் ஒலிகள் இன்று வரைக்கும் நினைவில் வைத்திருக்கின்றன. பேரரசின் ஆன்மீக பாரம்பரியம் ஒரு தெய்வீக ஒளியின் நதி போல அதன் சமூகத்தின் இதயத்தில் ஓடியது. மதுரையின் மையத்தில் எழுந்த மீனாட்சி சுந்தரேசுவரர் ஆலயம் ஒரு கோயிலாக மட்டுமல்ல, ஒரு உயிர் வாய்ந்த தத்துவத்தின் சின்னமாக இருந்தது. அந்த ஆலயத்தின் ஒவ்வொரு கோபுரமும் மனித ஆன்மாவின் உயர்வை குறித்தது. ஒவ்வொரு சிற்பமும் பிரபஞ்சத்தின் நுண்மையான ஒளியை வெளிப்படுத்தியது. அந்த சிற்பங்களில் பாண்டியர் கலைஞர்களின் கைகளால் வடிக்கப்பட்ட உயிர் நிழல்கள் இருந்தன. அவர்கள் கற்களுக்குள் காற்றையும் ஒளியையும் உயிராக மாற்றினர். அந்த கலைஞர்கள் தங்கள் வேலையை ஒரு யாகமாக கண்டனர். தங்கள் ஒவ்வொரு தட்டும் ஒரு மந்திரம் போல ஒலித்தது. அந்த ஒலிதான் இன்று வரை மதுரையின் காற்றில் நம்மை நிமிரச் செய்கிறது. பாண்டியர் மன்னர்கள் தங்கள் ஆன்மீக கடமையை உணர்ந்த அரசர்கள். அவர்கள் தங்கள் அரண்மனையில் யாகங்கள், வழிபாடுகள், தியானங்கள் எல்லாவற்றையும் இணைத்தனர். அந்த தியானங்கள் அவர்களின் ஆட்சியையும் வழிநடத்தின. பாண்டிய மன்னர்கள் தங்கள் அரசை தெய்வத்தின் பிரதிநிதியாக கருதினர். அவர்கள் மக்கள் நலன்தான் கடவுளின் வழிபாடு என நம்பினர். அந்த நம்பிக்கையின் பலமாகத்தான் அவர்களின் பேரரசு நீண்ட காலம் நிலைத்தது. மதுரையின் தெருக்களில் பரவிய வேத ஒலி அந்த ஆன்மீக ஒற்றுமையின் அடையாளமாக இருந்தது. பாண்டியர் பேரரசு சைவம், வைணவம், புத்தம், ஜெயினம் ஆகிய பல சமயங்களின் தாயாக இருந்தது. அவை அனைத்தும் அந்த நிலத்தில் ஒன்றிணைந்தன. அதனால்தான் அந்த நாட்டு மண் தெய்வீக சக்தியால் நிறைந்தது. பாண்டிய மன்னர்கள் சமய ஒற்றுமையை வளர்த்தனர். அவர்கள் எந்த ஒரு மதத்தையும் உயர்த்தவோ
தாழ்த்தவோ செய்யவில்லை. அவர்கள் கூறியது எல்லா வழிகளும் ஒரே ஒளிக்கே என்று. அந்த பாண்டியர் பாரம்பரியம் தமிழின் ஆன்மீக அடித்தளமாக மாறியது. பாண்டிய மன்னர்கள் கலைஞர்களை, இசைஞர்களை, கவிஞர்களை ஆதரித்தனர். அவர்கள் தங்கள் அரண்மனையே கலைக்கான ஆலயமாக மாற்றினர். அந்த அரண்மனைகளில் தினமும் இசை ஒலித்தது. வீரியத்தின் சத்தம், தியானத்தின் அமைதி இரண்டுமே இணைந்து இருந்தன. அங்கே பரதநாட்டியம் பிறந்தது. ஒவ்வொரு அசைவிலும் ஆன்மாவின் வெளிப்பாடு இருந்தது. பாண்டியர் நடனக் கலையின் மையம் மதுரையே. அந்த கலையில் உலகின் சக்திகள் ஒலித்தன. அந்த ஒலிதான் பின்னர் பரம்பரைகளாக வளர்ந்து தாமரை போல பூத்தது. அந்த மன்னர்கள் தங்கள் அரண்மனையின் தூண்களில் கலைவாணியே வரவேற்றனர். கலை அவர்களுக்கு ஆட்சியின் ஆவி போல இருந்தது. ஏனெனில் அவர்கள் நம்பிய உண்மை ஆட்சி கலைக்கு இணையாக இருந்தால்தான் மக்களின் மனம் ஒளியடையும். அவர்கள் கூறிய கொள்கை அழகு என்றால் ஒழுக்கம், ஒழுக்கம் என்றால் அழகு என்பதுதான். அந்த தத்துவம் பாண்டியர் பேரரசை உலகத்திற்கே வியப்பாக மாற்றியது. மதுரையின் இரவுகளில் விளக்கொளி பரவிய போது அரண்மனையின் மண்டபத்தில் கவிஞர்கள் பாடினர். அவர்களின் பாடல்கள் நிலவின் ஒளியே போல மென்மையாக இருந்தது. அந்த கவிதைகள் இன்று வரையிலும் தமிழின் ஆன்மாவாக நிற்கின்றன. சங்க இலக்கியத்தின் பல பாகங்கள் பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் உருவானவை. அவற்றில் காணப்படும் சமூக ஒழுக்கம், கல்வி மதிப்பு, பெண்களின் மரியாதை அனைத்தும் அந்த பேரரசின் ஒழுங்கே பிரதிபலிக்கின்றன. பாண்டியர் மன்னர்கள் பெண்களை அறிவில் சமமாக கருதினர். அவர்களின் அரண்மனையில் பெண்கள் கல்வி, கலை, அறிவியல் ஆகியவற்றில் திறமையுடன் இருந்தனர். அந்த சமத்துவம்தான் பாண்டியர் பேரரசின் உள்வலிமை. அந்த நாட்டு மக்களின் மனத்தில் ஆன்மீகமும் அறிவும் இணைந்திருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வத்தின் ஒளியும் தத்துவத்தின் மொழியும் இருந்தது. ஒளி இன்று வரை மதுரையின் மணலில் ஒலிக்கிறது. பாண்டியர் பேரரசின் கடல் வாணிகம் உலக வரலாற்றின் ஒலியாக இருந்தது. மதுரையின் சாலைகள் மசாலா நறுமணத்தால் நிரம்பி இருந்தன. தூரத்தில் இருந்து வந்த வணிகர்கள் அந்த நகரத்தை ஒரு தெய்வீக தளமாக கண்டனர். பாண்டிய மன்னர்கள் தங்கள் கடற்கரைகளை வணிக நுழைவாயில்களாக மாற்றினர். கொள்கை தெளிவாக இருந்தது. அறிவும் வாணிகமும் இணைந்தால் நாடு வளரும். அதனால்தான் அவர்கள் கடலின் மீது நம்பிக்கை வைத்தனர். தங்கள் கடற்படை வலிமையை வளர்த்தனர். அந்த கடற்படை தங்கள் வணிக கப்பல்களை பாதுகாத்தது. பாண்டியர் வணிக கப்பல்கள் முத்து, மசாலா, ரத், தினம் பட்டு போன்ற பொருட்களை ஏற்றி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தன. அந்த கப்பல்கள் ரோமா, எகிப்து, சீனா, இலங்கை, மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளுடன் வணிகம் செய்தன. அந்த நாடுகளின் வரலாற்று நூல்களிலும் பாண்டியர் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த வெளிநாட்டு வணிகர்கள் பாண்டியர் துறைமுகங்களை வியப்புடன் பார்த்தனர். அவர்கள் கூறினர், பாண்டியர்கள் வணிகத்தில் நேர்மையும் கௌரவமும் கொண்டவர்கள் என்று. அந்த நேர்மைதான் அவர்களே உலக வணிகத்தின் மையமாக மாற்றியது. பாண்டியர் கடல்சார் திறமை கடவுளின் வரம் போல இருந்தது. அவர்கள் கடல் வழிச்சின்னங்களை கண்டுபிடித்து தங்கள் கப்பல்களை வழி நடத்தினர். அந்த பயணங்கள் கடல் அலைகளையும் காற்றையும் தங்கள் தோழர்களாக கொண்டிருந்தன. அந்த காற்றில் பாண்டியர் பேரரசின் வாசனையும் ஒலியும் இருந்தது. மதுரையின் துறைமுகங்களில் வணிகர்கள் பல மொழிகளில் பேசினர். ஆனால் அனைவரும் தமிழை மரியாதையுடன் உச்சரித்தனர். ஏனெனில் அந்த மொழி வணிகத்தின் மொழி அல்ல, உயிரின் மொழி. அந்த வணிகக் கூட்டணிகள் பாண்டிய மன்னர்களுக்கு பெரும் செல்வத்தை அளித்தன. ஆனால் அந்த செல்வம் தனிமனித ஆசைக்கு அல்ல, நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டது. அந்த செல்வத்தால் பள்ளிகள், நூலகங்கள், ஆலயங்கள் கட்டப்பட்டன. அந்த கல்வி மையங்களில் உலக இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டன. அறிவியல், கணிதம், நட்சத்திரவியல் போன்ற துறைகளில் ஆராய்ச்சிகள் நடந்தன. பாண்டிய மன்னர்கள் உலக அறிவை வரவேற்றனர். அவர்களின் பார்வை திறந்தது. அவர்களின் மனம் ஆழமானது. அவர்களுக்கு வாணிகம் என்பது பணம் அல்ல, பண்பாடு பரிமாற்றம். அவர்கள் ஒவ்வொரு வெளிநாட்டு வணிகரிடமும் நண்பனாக நடந்து கொண்டனர். அதனால்தான் அந்த பேரரசு பல்வேறு கலாச்சாரங்களின் சங்கமமாக மாறியது. மதுரையில் சீன பானைகள், எகிப்திய நாணயங்கள், ரோமன் நாணயங்கள் எல்லாம் கிடைத்தன. அவை அந்த பேரரசின் பன்னாட்டு தாக்கத்தை நிரூபிக்கின்றன. பாண்டியர் கடற்படை ஒரு காவலராக மட்டும் இல்லை, ஒரு ஆராய்ச்சியாளராகவும் இருந்தது. அவர்கள் புதிய துறைமுகங்களை கண்டுபிடித்து கடலின் வரைபடங்களை உருவாக்கினர். அவர்களின் கப்பல்கள் அலைகளை கிழித்து ஒளி தேடியன. அந்த ஒளிதான் பாண்டியர் பேரரசின் தத்துவம். ஒளியே பின்தொடர், இருளே அல்ல. அந்த ஒளி அவர்களின் வர்த்தக நெறியாகவும் ஆன்மீக நெறியாகவும் இருந்தது. அவர்கள் வாணிகத்தை ஒரு தெய்வீக பணியாக கருதினர். ஏனெனில் அது மக்களின் வாழ்க்கையை உயர்த்தியது. அந்த உயர்வுதான் அவர்களின் கடமையின் அடிப்படை. மதுரையின் வணிக மையங்களில்
காலை முதல் இரவு வரை நடக்கும் பரிமாற்றங்கள் பாடலாக ஒலித்தன. அந்த பாடல்களில் கடல் நுண்ணுணர்வு இருந்தது. பாண்டியர் வணிகர்கள் கடலின் வாசனையை உடலிலும் மனத்திலும் உணர்ந்தவர்கள். அவர்களின் நம்பிக்கை கடலின் ஆழம் போலவும் அவர்களின் ஒழுக்கம் முத்து போலவும் இருந்தது. அந்த முத்துக்கள் இன்று வரையிலும் பாண்டியர் பேரரசின் ஒலிகளாக உலகத்தின் நினைவில் திகழ்கின்றன. பாண்டியர் பேரரசின் இராணுவ வலிமை அதன் இதயத்தின் துடிப்பாக இருந்தது. அந்த பேரரசு கடற்கரையில் தோன்றிய ஒரு காற்றின் குரல் அல்ல, அது ஒரு மரபின் மாமரத்தின் நிழல். அந்த மரத்தின் வேர் வீரத்திலும் அதன் கிளைகள் தியாகத்திலும் அதன் இலைகள் ஒழுக்கத்திலும் அதன் மலர்கள் பரவத்திலும் இருந்தன. பாண்டிய மன்னர்கள் தங்கள் இராணுவத்தை தெய்வீக ஒழுங்கில் கட்டமைத்தனர். ஒவ்வொரு வீரனும் தம் தாய்நாட்டை தன் உயிராக கண்டான். அவனது வாழ் தன் இதயத்தின் நீட்டிப்பு, அவனது கேடயம் தன் தாயின் அருள் போல இருந்தது. மதுரையின் மையத்தில் நடைபெற்ற வீர பயிற்சிகளில் வாழ் காற்றை கீறி இசையை உண்டாக்கியது. அந்த இசை ஒரு போர் குரலல்ல, அது ஒரு தியான ஒலி. அந்த ஒலி பாண்டியரின் ஆன்மாவை வெளிப்படுத்தியது. பாண்டியர் வீரர்கள் ஒழுக்கத்தின் வழியில் வாழ்ந்தனர். அவர்கள் போருக்கு முன் தியானம் செய்தனர். தங்கள் மனதை நிம்மதியில் நிறுத்தினர். ஏனெனில் அவர்கள் நம்பிய உண்மை போர் வெற்றிக்காக அல்ல, பாதுகாப்புக்காக. அவர்கள் போராடிய காரணம் தங்கள் நிலம், தங்கள் மக்கள், தங்கள் மரபு, தங்கள் கடவுள். அவர்கள் தங்கள் வாளால் எவரையும் அடிமைப்படுத்தவில்லை, ஆனால் தங்கள் ஒழுக்கத்தால் அனைவரையும் மதிக்கச் செய்தனர். பாண்டியர் இராணுவம் ஒழுங்கில் அமைந்தது. அதன் தலைவர்கள் தத்துவஜானிகளாக இருந்தனர். அவர்கள் தங்கள் வீரர்களுக்கு அறிவையும் கருணையையும் கற்றுக் கொடுத்தனர். பாண்டிய மன்னர்கள் தங்கள் படைத்தலைவர்களை தெய்வத்தின் தூதர்களாக கருதினர். ஏனெனில் அவர்கள் நாட்டின் ஒளியை காப்பவர்கள். அந்த இராணுவத்தில் குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, கடற்படை ஆகிய அனைத்தும் இணைந்து இயங்கின. அவற்றின் ஒவ்வொரு இயக்கமும் ஒரு இசை போல இருந்தது. பாண்டிய யானைகள் போர்க்களத்தில் மலை போல நின்றன. அவர்கள் தங்கள் அரசரின் பெயரை நினைத்து தங்கள் கால்களை தரையில் தட்டினர். அந்த ஒலி மின்னலின் ஒலி போல பரவியது. எதிரிகள் அதைக் கேட்டவுடன் பயந்தனர். ஆனால் பாண்டிய வீரர்கள் ஒருபோதும் வெறியுடன் போராடவில்லை. அவர்கள் அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் போராடினர். அவர்களின் கண்களில் தீயும் தண்ணீரும் ஒன்றாக இருந்தது. தீ வீரத்திற்கும் தண்ணீர் கருணைக்கும் அடையாளம். பாண்டியர் மன்னர்கள் கூறுவார்கள், வீரன் தனது வாளை எடுப்பதற்கு முன்தான் இதயத்தை திறக்க வேண்டும் என்று. அதுவே அவர்களின் இராணுவத்தின் தத்துவம். அந்த தத்துவம்தான் அவர்களை உலகம் முழுவதும் வித்தியாசமான பேரரசாக ஆக்கியது. மதுரையின் மையத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வீர விழா நடந்தது. அதில் வீரர்கள் தங்கள் தியாக கதைகளை பகிர்ந்தனர். அந்த கதைகள் குழந்தைகளின் உள்ளத்தில் தீபம் போல ஒளிந்தன. அவர்கள் வளர்ந்து அந்த தீயை தங்களோடு எடுத்துச் சென்றனர். பாண்டியர் இராணுவத்தின் மரபு தலைமுறை தோறும் பரம்பரையாக பரவியது. அவர்கள் பாடல்கள் போர் பாடல்கள் அல்ல, ஆன்மீக காவியங்கள். அவற்றில் வீரமும் மதிப்பும் கருணையும் ஒன்றாக இருந்தது. பாண்டியர் மன்னர்கள் தங்கள் போர்க்களத்திலும் சமாதானத்தை நாடினர். அவர்கள் கூறுவார்கள், வெற்றி என்றால் சமாதானம், சமாதானம் இல்லாத வெற்றி வெற்றியே அல்ல. அந்த நம்பிக்கை அவர்களை வித்தியாசமாக ஆக்கியது. அவர்கள் தங்கள் எதிரிகளை வெற்றி கொண்ட பின்னும் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தனர். அந்த மனிதநேயம்தான் பாண்டியர் பேரரசின் உண்மையான வலிமை. அவர்கள் இராணுவத்தில் பெண்களும் இருந்தனர். அவர்கள் தங்கள் தாய்மண் காப்பதில் ஆண்களுக்கு இணையாக போராடினர். அவர்கள் தங்கள் வாளில் மலரை கட்டுவார்கள். அந்த மலர் தங்கள் தாயின் நினைவு. அவர்கள் தங்கள் உயிரை அர்ப்பணித்து நாட்டைக் காப்பார்கள். அந்த வீரத்தாய் கதைகள் மதுரையின் கோயில் தூண்களில் இன்னும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. பாண்டியர் அரசின் இராணுவம் வெறும் வலிமை அல்ல, அது ஒரு ஒழுக்க அமைப்பு. ஒவ்வொரு படை வீரனும் தம் கடமையை தெய்வீக பிரார்த்தனை போல செய்தான். அந்த ஒழுக்கம்தான் பாண்டியர் பேரரசின் அழியாத ஆவி. அவர்கள் தங்கள் நாட்டை காக்கும் பொழுது தங்கள் வாழ்க்கையை மறந்தனர், ஆனால் தங்கள் மரபை நினைத்தனர். அந்த மரபுதான் அவர்களை ஒவ்வொரு போர் முடிந்த பின்னும் எழச் செய்தது. மதுரையின் கோட்டையில் ஒவ்வொரு காலை சூரியன் எழுந்தபோது வீரர்கள் தங்கள் வாளை நிலத்தில் வைக்கிறார்கள். கைகளால் மண்ணை தொடுகிறார்கள். அந்த மண் அவர்களுக்கு தாயாக இருந்தது. அந்த தொடுதல் அவர்களுக்கு ஆற்றல் கொடுத்தது. அந்த ஆற்றல்தான் அவர்களை பாண்டியர் என அழைக்கச் செய்தது. அவர்களின் இரத்தத்தில் மரபின் இசை ஒலித்தது. அவர்கள் சுவாசத்தில் தாய்மண் மனம் இருந்தது. அந்த மனம்தான் அவர்களின் அடையாளம். அவர்களின் பேரரசின் நெஞ்சு துடிப்பு. அவர்கள் தோற்கவில்லை, ஏனெனில் அவர்கள் மரணத்தை பயப்படவில்லை. அவர்களின் நம்பிக்கை மரணத்தை கடந்தது. அவர்கள் கூறுவார்கள், உயிர் முடிந்தாலும் மரபு முடிவதில்லை. அந்த மரபுதான் இன்று வரை நம் ஊழ்
லத்தில் ஒலிக்கிறது. அந்த ஒலி பாண்டியர் பேரரசின் நெஞ்சின் ஒலி. அந்த ஒலி காலத்தை கடந்து நம் இதயத்தில் தங்குகிறது. பாண்டியர் பேரரசின் சமூக அமைப்பு மனித நாகரிகத்தின் மிகச்சீரிய வடிவமாக இருந்தது. அந்த பேரரசு மனிதனின் வாழ்க்கையை 3 தளங்களில் பார்த்தது. உடல், மனம், ஆன்மா. அந்த 3ஐயும் சமமாக வளர்த்தால்தான் ஒரு நாடு உயர்வடையும் என்று அவர்கள் நம்பினர். அதனால்தான் அவர்கள் கல்வி, கலாசாரம், அறிவியல், தத்துவம், ஆன்மீகம் ஆகிய அனைத்தையும் சமமாக வளர்த்தனர். பாண்டியர் மன்னர்கள் தங்கள் மக்களை ஒரே குடும்பமாகக் கருதினர். அவர்களின் ஆட்சியில் சமூகப் பிரிவுகள் இருந்தாலும் அவை ஒற்றுமையை உடைக்கவில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை தெய்வீக பணியாக கண்டனர். விவசாயி மண்ணை உழுது உணவு அளித்தான். கலைஞன் கல்லை வடித்து அழகை அளித்தான். ஆசிரியன் அறிவை விதைத்தான். வாணிகர் செழிப்பை வளர்த்தான். அந்த ஒற்றுமைதான் பாண்டியர் பேரரசின் முதுகெலும்பு. மதுரையின் தெருக்களில் எந்த பாகுபாடும் காண முடியாது. அனைவரும் ஒரே இசையில் இணைந்தனர். அந்த இசைதான் அந்த நாட்டின் உயிர். பாண்டியர் மன்னர்கள் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தனர். பள்ளிகள், நூலகங்கள், கல்விக்கூடங்கள் அமைக்கப்பட்டன. மாணவர்கள் இலக்கியம், இலக்கணம், கணிதம், வானியல், மருத்துவம், இசை ஆகியவற்றைக் கற்றனர். அவர்கள் ஆசிரியர்களை தந்தையர் போல மதித்தனர். ஆசிரியர் சொன்ன வார்த்தை வேதத்தின் ஒலி என்று நம்பினர். பாண்டியர் கல்வி முறை ஆராய்ச்சியை ஊக்குவித்தது. கேள்வி கேட்பது தவறாக இல்லை, அது அறிவின் கதவாகும் என்று அவர்கள் கூறினர். அதனால்தான் அந்த காலத்தில் பல தத்துவங்கள் உருவாயின. பாண்டியர் மன்னர்கள் பெண்களுக்கு கல்வி உரிமையை கொடுத்தனர். அவர்கள் பெண்களை அறிவில் திறமையுடன் வளர்த்தனர். மதுரையின் பள்ளிகளில் பெண் மாணவிகளும் இருந்தனர். அவர்கள் இலக்கியம், கலை, இசை, மருத்துவம், வானியல் அனைத்திலும் கற்றனர். பாண்டியர் பெண்கள் அறிவின் விளக்குகளாக இருந்தனர். அவர்கள் குடும்பத்தின் உள்ளத்தில் ஒளியாகவும் சமூகத்தின் வெளியில் சக்தியாகவும் விளங்கினர். அந்த காலத்தில் பெண்கள் கவிஞர்களாக, தத்துவஞானிகளாக, மருத்துவராக, வாணிகராக இருந்தனர். அவற்றில் குறிப்பிடத்தக்கவர் ஔவையார். அவரின் அறிவு பாண்டியர் மரபின் பிரதிபலிப்பு. பாண்டியர் சமூகம் பெண்களை மரியாதையுடன் பார்த்தது. அவர்கள் சொல்லுவது தெய்வத்தின் அருளாகக் கருதப்பட்டது. அந்த மரியாதைதான் அந்த சமுதாயத்தை உயர்வாக வைத்தது. பாண்டியர் மன்னர்கள் சட்டத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டினர். எந்த மனிதரும் சட்டத்தின் மேல் இல்லை என்று அவர்கள் கூறினர். மன்னருக்கே சட்டம் கடவுள் சட்டம் என்பது அவர்களின் கொள்கை. அதனால்தான் நீதிமன்றங்கள் தெய்வ ஆலயங்களைப் போல இருந்தன. நீதியரசர்கள் அறிவு, கருணை, ஒழுக்கம் ஆகியவற்றின் வடிவம். அவர்கள் தீர்ப்புக்கள் மக்கள் மனத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தின. பாண்டியர் சமூகத்தில் வணிகரும் விவசாயியும் சமமான மதிப்பை பெற்றனர். ஏனெனில் இருவரும் நாட்டின் இரு கரங்கள். ஒருவன் உணவை அளிக்கிறான், மற்றொருவன் செழிப்பை அளிக்கிறான். இருவரும் ஒன்றாக இணைந்தால்தான் நாட்டு வளமிழைக்கும். அந்த ஒற்றுமை பாண்டியர் சமூகத்தின் நெஞ்சுக்குரல். அந்த சமூகம் புறநகர் கலாச்சாரத்தையும் வரவேற்றது. வெளிநாட்டவர்கள் மதுரையில் வந்து தங்கினர், வணிகம் செய்தனர். அவர்கள் தமிழின் இனிமையைக் கற்றனர். அதன் மூலம் கலாச்சார பரிமாற்றம் நடந்தது. அந்த பரிமாற்றம் பாண்டியர் பேரரசை உலகத்தின் மையமாக மாற்றியது. அந்த சமூகம் அறிவியலிலும் முன்னேறியது. பாண்டியர் காலத்தில் மருத்துவம் மிகுந்த வளர்ச்சி பெற்றது. மூலிகை மருந்துகள், காய்ச்சல் குணப்படுத்தும் முறை, அறுவை சிகிச்சை போன்றவை அந்த காலத்திலேயே இருந்தன. மருத்துவர்கள் தெய்வத்தின் கரங்களாக கருதப்பட்டனர். அவர்கள் நோயாளியே குணப்படுத்தும் பொழுது தியானத்தில் இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் நம்பினர் சிகிச்சை என்பது உடலின் மட்டும் அல்ல, ஆன்மாவின் சுத்திகரிப்பு. பாண்டியர் பேரரசில் வானியல் முக்கியமான துறை. அவர்கள் நட்சத்திரங்களின் இயக்கத்தை கவனித்து காலத்தை கணித்தனர். பண்டிகைகள், விதைகள், அறுவடை அனைத்தும் வானியல் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது. அந்த காலத்தில் உருவான தமிழ் வானியல் நூல்கள் இன்னும் புகழ் பெற்றவை. பாண்டியர் மன்னர்கள் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் இரண்டும் ஒரே பாதை என்று நாம் பின்னர். அதனால்தான் அவர்கள் கல்வியில் தத்துவத்தையும் கற்றனர். கலைகள் பாண்டியர் சமூகத்தின் இதயத்தில் இருந்தன. இசை, நடனம், சிற்பம், ஓவியம், இலக்கியம் அனைத்தும் அன்றாட வாழ்க்கையின் பகுதியாயிருந்தன. மதுரையின் மண்டபங்களில் இசை ஒலித்தது. அதன் தாளத்தில் மக்கள் உழைத்தனர். அதன் தாளத்தில் குழந்தைகள் வளர்ந்தனர். அதன் தாளத்தில் தெய்வம் ஆடினது. பாண்டியர் கலைஞர்கள் கல்லில் உயிரை ஊட்டினர். அவர்களின் சிற்பங்களில் மனித உணர்வுகள் நுணுக்கமாக வெளிப்பட்டன. கலைஞன் தன் படைப்பை உருவாக்கும் பொழுது தியானத்தில் இருப்பான். தன் உள்ளத்தின் ஒளியே கல்லில் பொறிப்பான். அந்த ஒளிதான் இன்று வரை அந்த கோயில்களில் பிரகாசிக்கிறது. பாண்டியர் மன்னர்கள் கலைஞர்களை அரண்மனையில் விருந்தினர்களாக வைத்தனர். அவர்களுக்கு நிலம் தானம் அளித்தனர். அவர்கள் கலை ஒரு நாட்டின் உயிர் என்று நம்பினர். அதனால்தான்
அந்த காலத்தில் உருவான கலைப்பொருட்கள் இன்னும் உலக அருங்காட்சியகங்களில் தங்கம் போல மதிக்கப்படுகின்றன. பாண்டியர் சமூகத்தில் ஒவ்வொரு மனிதரும் தன் கடமையை பெருமையுடன் செய்தான். ஏனெனில் அவர் அறிந்தார், தன் செயல் தெய்வத்தின் பணி என்று. அந்த உணர்வுதான் அந்த நாட்டை வலுவாக வைத்தது. அந்த நாட்டின் வழக்கத்தில் போல் இல்லை, மோசடி இல்லை. அங்கு உழைப்பும் உண்மையும் கடமையும் மட்டுமே இருந்தன. அந்த நேர்மை பாண்டியர் பேரரசின் அடித்தளம். அந்த அடித்தளம் இன்று வரை தமிழின் ஒலியில் ஒலிக்கிறது. பாண்டியர் பேரரசின் ஒலிகள் இன்று காலத்தின் வழியாகவும் மனத்தின் ஆழத்திலும் இன்னும் ஒலிக்கின்றன. அந்த ஒலி ஒரு பேரரசின் அரசியல் நினைவல்ல, அது மனித நாகரிகத்தின் ஆன்மாவை பிரதிபலிக்கும் ஓர் அலை. பாண்டியர் மன்னர்கள் உருவாக்கிய மதுரை வெறும் நகரமல்ல, அது ஒரு சிந்தனையின் ஆலயம், ஒரு ஆன்மாவின் வடிவம். அந்த நகரம் அறிவின் வாசலாகவும் கலையின் மையமாகவும் ஆன்மீகத்தின் தாயாகவும் விளங்கியது. அவர்களின் ஆட்சியில் மனிதன் மனிதனாக வாழ கற்றான். கடவுள் மனிதனுக்குள் இருப்பதை உணர்ந்தான். உண்மையையும் ஒழுக்கத்தையும் வாழ்வியல் வழியாகக் கண்டான். பாண்டியர் பேரரசு சித்தாந்தமும் செயலும் ஒன்றாக இருந்த காலம். அதன் மக்கள் தங்கள் கைகளால் உலகை வடித்தனர், தங்கள் இதயத்தால் ஒளியை ஏந்தினர். அவர்கள் கட்டிய ஆலயங்கள், அவர்களின் நம்பிக்கையின் கல்லில் பொறித்த கவிதைகள், அவர்கள் பாடிய சங்க பாடல்கள் மனித நேயத்தின் இசையாக ஒலித்தன. அந்த குரல்கள் இன்று மதுரையின் காற்றில் கலந்திருக்கின்றன. பாண்டியர் பேரரசு மறைந்தது, ஆனால் அதன் ஆவி இன்னும் உயிருடன் உள்ளது. அது ஒவ்வொரு தமிழனின் இதய துடிப்பில் ஒலிக்கிறது. அந்த ஒலி கூறுகிறது, மரபு அழியாது, ஒழுக்கம் அணையாது, ஒளி மங்காது, உண்மை நிலைக்கும் என்ற வாக்கை. அந்த ஒலி கடல் அலை போல காலத்தை கடந்து நம்மை தொடுகிறது. அது நம்மை நினைவூட்டுகிறது, நம்முள் ஒரு பாண்டிய நெஞ்சு இன்னும் துடிக்கிறது. அந்த நெஞ்சு அறிவின் நெஞ்சு, அந்த நெஞ்சு கருணையின் நெஞ்சு, அந்த நெஞ்சு தமிழின் நெஞ்சு, அந்த நெஞ்சு மனிதநேயத்தின் நெஞ்சு. அந்த நெஞ்சே பாண்டியர் பேரரசின் ஒலி. அந்த ஒலி நம் வாழ்விலும் ஒலிக்கட்டும். அந்த ஒலி நம் உள்ளத்தின் இருளை அகற்றட்டும். அந்த ஒலி நம்மை மீண்டும் நம் வேர் நோக்கி அழைக்கட்டும். அந்த ஒலி நம் அடையாளம், அந்த ஒலி நம் பெருமை. அந்த ஒலிதான் பாண்டியர் பேரரசின் ஒலிகள் என்றும் அழியாத ஒளி என்றும் ஒலிக்கும் உண்மை என்றும் இழைக்கும் தமிழின் உயிர்.